அன்பார்ந்த யூடியூப் சேனல் நேயர்களுக்கு என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த யூடியூப் சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் கொடுங்க. உங்கள் ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாக இருக்கும். இப்போ கடந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள் சொன்னேன். இப்போ ஜாதகத்தில் ஜாதக யோகங்கள்ங்கிற ஒரு விஷயத்தில் தர்ம கர்மாதிபதி யோகம், இந்த யோகம் தான் ஜாதக யோகங்களில் முதல் தரமான யோகம். இந்த யோகம் ஒரு ஜாதகத்தில் அமைஞ்சிட்டா அந்த ஜாதகன் எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கலாம். சரி, இந்த தர்ம கர்மாதிபதி யோகம்னா என்ன அப்படிங்கிறத பாருங்கள். ஒரு லக்கணத்திலேருந்து நீங்கள் நேராக லான்னு உங்கள் ஜாதகத்தில் எது போட்டிருக்கோ அந்த லக்கணத்தில் இருந்து லக்கணத்தை ஒன்றாக வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3 எண்ணிட்டே வந்தீங்கன்னா 9ஆம் இடம் எந்த கிரகம் வருகிறதோ அதுதான் 9ஆம் இடம் தர்மஸ்தானம். 10ஆம் இடம் அதற்கு அடுத்த ஸ்தானம் 10ஆம் இடம் கர்மஸ்தானம். இந்த தர்மமும் கர்மஸ்தானம் இந்த அதிபதிகள் ரெண்டும் சேருவதே தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகத்தின் பலன் என்ன அப்படிங்கிறது பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுமையான யோகம். குருவும் சூரியனும் எங்கே சேர்ந்தாலும் சிவராஜ் யோகம். ஆனால் இந்த தனுசு லக்கணத்துக்கு அது முழு அளவு செயல்படும். இதோட செவ்வாய் சேர்ந்துட்டா அற்புதமான அமைப்பு. இது மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரி பலன்களை தரணும். இப்போ நாம் பேசுகிறது தர்ம கர்மாதிபதி யோகம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை பற்றின ஒரு விளக்கம். இதை இப்போ நீங்கள் தெரிஞ்சிங்க. இந்த மாதிரி பார்த்துங்க. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்கள். அந்த திசை பற்றிகளை நமக்கெல்லாம் இப்படி நடந்திருக்கா, இல்லை நம்ம இதில் குடும்பத்தில் ஒருத்தர் இப்படிப்பட்ட நிலைமையில் இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துங்க. நீங்கள் ஒரு விஷயம் கேட்கலாம், இந்த யோகம் என் குடும்பத்தில் ஒருத்தருக்கு இருந்தால் என் ஜாதகத்தில் இருக்குது, ஆனால் எனக்கு இல்லை, எங்கள் அப்பா அப்படி இருக்காரு, இல்லை என் சகோதரன் அப்படி இருக்கான்னா அந்த யோகம் ஏன் அங்கே வேலை செய்யறதுனா எடுத்துக்கலாம். ஏன்னா கிரகங்கள் இந்த குடும்ப ஸ்தானாதிபதி இந்த கிரகங்களோட தொடர்பு இருப்ப குடும்பத்தில் ஒருவர் லக்னம் சம்பந்தப்பட்ட ஜாதகனே அனுபவிப்பான். குடும்ப ஸ்தானாதிபதி 2ஆம் இடம் 4ஆம் இடம் சம்பந்தப்பட்டால் இந்த குடும்பத்தில் ஒருவருக்கு இந்த யோகம் சித்திக்கலாம். இப்படி எடுத்துங்க. அதனால் அந்த யோகங்கள் செய்ய வேண்டியதை செய்யும். குடும்பத்தில் அப்பா நல்ல நிலைமையில இருந்தால் அதில் ஜாதகனுக்கு பலன் உண்டு அல்லவா, அப்படி கூட எடுத்துக்கலாம். இப்படிலாம் நீங்கள் எடுத்து பாருங்கள். இதை பல விதத்தில் இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். உடனே ஏங்க நீங்கள் சொல்லிட்டீங்க இப்படி இருக்குது எனக்கு இல்லைன்னு நினைக்காதீங்க. அடுத்த கட்டத்தில் அந்த யோகம் உங்கள் குடும்பத்துக்கு நடக்கும். ஜோதிடம் அப்படிங்கிறதுல மிக மிக நுட்பமான விஷயங்கள், பல விதிமுறைகள், பல சூட்சுமங்கள் ஒளிந்திருக்கக்கூடிய நிலை இந்த ஜோதிடத்தில் உண்டு அப்படிங்கிறத எடுத்துதுங்க. இதற்கு அடுத்தபடியாக மகர லக்கணம். இந்த மகர லக்கணத்துக்கு இப்போ தனுசு லக்கணம் சொல்லிட்டேங்க. மகர லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு 9ஆம் இடம் அப்படிங்கிறது யார் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதன் சுக்கிரன். அப்போ இந்த 9ஆம் இடமான புதனும் சுக்கிரனும் மகர லக்கணத்துக்கு சேர்ந்துருச்சுன்னா யோகம். அதோடு சனி சேர்ந்துட்டாலும் யோகம் தான். பொதுவாகவே சனி சுக்கிரன் சேர்க்கையை அவர் சிறப்பாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது ஏதோ ஒரு மைனஸ் அவங்களுக்கு கொடுக்குது. மைனஸ்னால் பெண்கள், வீடு, சொத்து, அவமானம், இந்த மாதிரி விஷயத்தில் சனி சுக்கிரன் சேர்க்க ஒரு பாதகத்தை செய்யுது. பெரும்பாலும் சனி சுக்கிரனை சேர்க்க உள்ளவங்க பாருங்கள், உடையில் அவ்வளோ இதில் சுக்கிரன் நீச்சம் இருந்து சனி பலமாக இருந்தால் அவங்க உடையை அவ்வளோவா சிறப்பாக போட்டுக்க மாட்டாங்க. எவ்வளோ வசதி வாய்ப்பு இருந்தாலும் ஒரு எளிமையான உடையில் இருப்பாங்க, அல்லது சாதாரண தோட்டத்தில் இருப்பாங்க. அது மாதிரி இதெல்லாம் நிறைய சூட்சமாக அதெல்லாம் அப்போ ஒவ்வொரு கட்டத்துக்கு வரப்போ அதெல்லாம் விளக்கம் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ இந்த மாதிரி இந்த மகர லக்கணத்துக்கு இந்த மாதிரி ஒரு அமைப்பு 9, 10 அப்படிங்கிற விஷயம். மகர லக்கணத்துக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் புதன், 10ஆம் இடம் கர்மஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று கொள்ளக்கூடிய சுக்கிரன். இது ரெண்டும் அவ்வளோ பெரிய ரெண்டும் இணைவு ஆட்சி உச்சத்தில் இருந்தால் மிகப்பெரிய ராஜி யோகம் அந்த யோகத்தை தரும். ஆனால் புதன் சுக்கிரன் இந்த இணைவு பெற்றவர்கள், இதை லக்கணத்தோடு சனி கொண்டவர்கள் ஒழுங்கீனமான விஷயங்களில் ஈடுபட்டால் அந்த யோகமே அந்த எந்த யோகத்தில் நிலைச்சாங்களோ அதே யோகத்தில் கெட்டுடுவாங்க. காரணம் லக்னாதிபதி சனி சுக்கிரனோடு சேரும் பொழுது இந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கும். பெரும்பாலும் சுக்கிரன் புதன் இருக்கவங்ககிட்ட நல்ல நளினம், கலைத்தன்மை, யோகம் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இந்த போதை பழக்கத்துக்கு ஆளாகிறவங்க கிட்டையும் இந்த மாதிரி அமைப்பு இருக்கும். இதையும் பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். இதற்கு அடுத்தது கும்ப லக்கணம். கும்ப லக்கணத்துக்கு சுக்கிரனும் செவ்வாயும் தான் தர்ம கர்மாதிபதி யோகத்தில் வருவார்கள். அப்போ அதோட இதே மாதிரி தான் சனி சுக்கிரன் செவ்வாய் சேரும் பொழுது அது யோகமே, நல்ல யோகம். செவ்வாய் சுக்கிரன் சேர்ந்தால் நிலம், நீச்சு, கட்டடம் இது மாதிரி விஷயங்களை தரும். சுக்கிரன் செய்கிறப்ப சுக்கிரனுடைய காரகத்துவம் செவ்வாயினுடைய காரகத்துவத்தில் தொழில் அமைந்தால் சிறப்பாக இருக்கும். இது 9, 10 இந்த கும்பலக்கணத்திற்கு. ஆனால் கும்பலக்கணத்திற்கு ஏற்கனவே சொன்னது போல் விரையாதிபதியை இவங்களோட தொடர்பு கொள்கிறப்ப இவங்க இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு சில விரயத்தையும் சந்திக்கக்கூடிய நிலை இருக்கும். சுக்கிரன்னா அத்தை, சுக்கிரன்னா மனைவி, சுக்கிரன்னா வாகனம், சுக்கிரன்னா வீடு, இந்த மாதிரி இடத்துல ஒரு சின்ன பழுது அல்லது ஒரு குறை அல்லது அதில் ஒரு மன நிம்மதி குறைவு இந்த மாதிரி விஷயத்தை கண்டிப்பாக தரும்.
கும்ப லக்கணத்துக்காரர்களுக்கு லக்னாதிபதி லக்கணத்தில் இருந்தால் சிறப்பா அப்படின்னு, லக்னாதிபதி லக்கணத்தில் இருப்பது சிறப்பா, விரையாதிபதி லக்கணத்தில் இருப்பது தோஷமா, யோகமா தோஷமாங்கிற பட்டிமன்றமே நடத்தினாலும் விடை கண்டுபிடிக்க முடியாது. இந்த கும்ப லக்கணத்துக்கு அப்படி ஒரு சாபக்கேடு. கும்ப லக்கணம் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக இந்த மாதிரி சாபத்துக்கு ஆளானவர்கள். அவர்களுக்கு ஒருவர் மட்டுமே விரையாதிபதி லக்கணாதிபதியாக வருவது, விரையாதிபதியாக ராசி அதிபதியாக வருவது இவர்களுக்கு மட்டுமே. கும்ப லக்கணத்துக்காரர்கள் கும்பராசிகள் பெரும்பாலும் வாழ்க்கையில் போராட்டம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அப்போ அவர்கள் கும்பராசி கும்ப லக்கணத்துக்கு இது பொருந்தும். மிகப்பெரிய யோகம்லாம் இருந்து கூட வறுமையிலேயோ அல்லது பிரச்சனையோடு வாழக்கூடிய கும்பராசிக்காரர்கள் பெரும்பாலான பேர் உண்டு. இவர்களுக்கு எல்லாம் இந்த அமைப்பு எப்படி செயல்படுன்னா, அவங்க ஒரு சர்வீஸில் போயிடும். பொதுநல நோக்கத்தோடு போய் தொழில் செய்கிறப்ப அது அவர்களுக்கு லாபத்தை தருகிறது. தன் வருமானத்தில் ஒரு பகுதி அவங்க சர்வீஸ் பண்ணிக்கலாம், அதாவது பொதுநலத்துக்கு செஞ்சுக்கலாம். அல்லது அதிலே வருமானத்தில் ஒரு பகுதி, இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு கல்யாண மண்டபம் நடத்துகிறார், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு பள்ளிக்கூடம் நடத்துகிறாரு. பள்ளிக்கூடம் நடத்துகிறப்ப ஏழை மாணவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கட்டணத்தில் தள்ளுபடி கொடுக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு இது, அல்லது இந்த சாதாரண நிலைமையில் இருக்க ஒருத்தருக்கு ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கு உதவி செய்யலாம், கல்வி கட்டணம் கட்டலாம், புத்தகங்கள் வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி கல்வி, அல்லது ஏழை குடும்பத்து பெண்களுக்கு, ஆண்களுக்கு இல்லை பெண்களுக்கு, ஏன்னா சுக்கிரன் பெண்கள் திருமணம், அவர்களுக்கு உதவி செய்யலாம். இப்படி ஒரு கணக்கை பார்த்துங்க. இந்த தர்ம கர்மதி யோகம் உள்ளவங்க இப்படி கும்பலக்கணத்துக்காரர், இது கும்பலக்கணத்துக்கு மட்டும்தான் இந்த விதியை நான் சொல்கிறேன். ஏன்னா எப்படியா இருந்தாலும் விரயத்தை சந்திக்கிறப்போ இப்படி ஒரு சர்வீஸ் மைண்டோடு செய்யலாம். அதை அவங்க செய்கிற தொழிலை பொறுத்து, அவங்க சூழ்நிலையை பொறுத்து, அல்லது அவங்க பாக்கெட்டில் இருக்க நிலைமையை பொறுத்து, பொருளாதார வசதி வாய்ப்புகளை பொறுத்து என்ன வேணால் செய்யலாம். யாருக்கு முடியல, ஒரு பசியோடு இருக்க ஒருத்தனுக்கு சாப்பாடு தண்ணியோடு வாங்கி கொடுக்கலாம். யாருக்கு அன்னதானம், கும்பலக்கணத்துக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் உணவு தானம் செய்தாலும் தண்ணீரை செய்கள். பொதுவாகவே இந்த எந்த ராசிக்காரர்களாக இருந்தாலும் லக்கணத்துக்காரர்கள் தான் ஒருத்தனுக்கு தர்மமாக சாப்பாடு, ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணுறப்ப தண்ணீர் கொடுத்து பழகுங்கள். அந்த தண்ணீரோடு கொடுக்கும் பொழுது தான் அந்த தானம் முழு பலன் பெறும். இது கும்பலக்கணத்துக்காரர்களுக்கு 100க்கு 100% பொருந்தும். அப்போ அந்த செய்யும் பொழுது கும்பலக்கணத்தின் இந்த யோகம் முழு அளவில் கிடைக்கும். கும்பலக்கணம் அல்லது கும்பராசிக்காரர்கள் தன் வருமானத்தில் ஒரு சிறு பகுதியை ஒரு பொதுநல சர்வீஸ் பயனோடு செய்கிறப்ப அவங்களுக்கு அது பல மடங்கு பெருங்கி சனி அருளால் திரும்ப தரும். கும்பலக்கணத்துக்காரர்கள் மிகுந்த உழைப்பாளிகளாகவும் சுறுசுறுப்புக்காரர்களாகவும் இருப்பார்கள். கும்பராசி கும்பலக்கணம் அந்த கும்பம் குடத்துக்குள்ளே என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாதும்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு இந்த யோகம் செயல்பட்டால் அதை வெளியவே சொல்லக்கூடாதும்பாங்க. இந்த லக்கணத்துக்கு மட்டும், இந்த ராசிக்கு மட்டும் இந்த விதி பொருந்தும். ஏன்னா அவங்கக்கிட்ட இருக்க பலகீனம் பலத்தை வெளியே சொன்னால் இந்த தர்ம கர்மதிபதியும் யோகம் வேலை செய்யாமல் போயிடும். ஒரு கும்பலக்கணத்துக்காரட்டே எனக்கு 1 கோடி பணம் வந்துச்சுன்னா இது கும்பராசி லக்கணத்துக்கு பொருந்தும். இந்த தர்ம கர்மதிபதி யோகத்தில் இந்த அமைப்பு வரும். ஆனால் அந்த கண் திருஷ்டிக்கும் அல்லது பொறாமைக்கும் அதிகம் ஆளாகக்கூடியவர்கள் இந்த லக்கணம் ராசிக்காரர்களாகவே இருப்பார்கள். ஆனால் தர்மவான்கள் இப்படியெல்லாம் அமைப்பு உண்டு. அப்போ இந்த யோகம் அவர்களை உயர்த்தும். ஆனால் விரையாதிபதியாக வர்றதுனால அவங்க தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதி பொதுநல காரியத்துக்காக செலவு செய்யுங்கள் அப்படிங்கிறது. அப்போ அந்த யோகம் முழு அளவில் அவர்களுக்கு செயல்படும். அடுத்து மீன லக்கணம். இந்த மீன லக்கணத்திற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதுங்க. குருமங்கல யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், இந்த யோகம் அவர்களுக்கு அமைந்து விட்டால் அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துங்களேன். சனி குரு செவ்வான்னு சொல்லிட்டேன், மன்னிக்கும். மேச லக்கணத்திற்கு குருவும் சனியும் பிரம்மகத்தி தோஷம். அப்போ இந்த மேச லக்கணம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். மீன லக்கணத்துக்கு இப்போ சொல்லிட்டோம். மீன லக்கணத்துக்கு செவ்வாய் குரு அப்படிங்கிறது தர்ம கர்மாதிபதி யோகம் உள்ளவர்கள். இவர்கள் திருச்செந்தூர் பெருமானை வழிபட்டு தான் தொழிலில் அவரை கூட்டு சேர்ந்துக்கிட்டால் அது அபரிதமான ராஜயோகம். திருச்செந்தூரில் கடல் மட்டத்துக்கு கீழே உள்ள பெருமாளை யாரும் சரியாக கும்பிட்றதே இல்லை. இந்த மாதிரி தனுசு ராசிக்காரர்களும் பொதுவாகவே ஜலராசிக்காரர்கள் குரு செவ்வாய் சேர்க்கை, ஜலராசியில் அல்லது ஜலராசிக்காரர்கள் ஜல லக்கணத்திற்கு குரு செவ்வாய் சேர்க்க உள்ளவர்கள் கடற்கரை அருகே உள்ள நதி நிறை கரைகளில் உள்ள கோயில்களில் வழிபட்டால் பெருத்த ராஜயோகம் வரும். இந்த மாதிரி அமைப்பெல்லாம் நீங்கள் பார்த்துக்கங்க. அப்போ இதில் இந்த மீன லக்கணத்திற்கு இந்த 9ஆம் இடம்னு செவ்வாய் 10ஆம் இடம்னு குருமங்கல யோகத்தோடு சேரும் பொழுது அந்த யோகத்தின் அளவு பெரிய அளவில் வரும். அப்போ இவர்கள் எல்லாம் செய்யக்கூடிய தொழில்களில் இந்த மாதிரி சிறப்பை பெறுவார்கள். அப்போ இந்த யோகங்கள் சிலருக்கு ராஜயோகத்தை தரும். ஆனால் அது கெடக்கூடாது, அந்த பாவங்கள் கெட்டுவிடக்கூடாது. இதில் செவ்வாய் நீச்சம் அடைஞ்சிட்டா, செவ்வாயும் குருவும் நீச்சம் அடைஞ்சிடுச்சின்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு கடகத்தில் செவ்வாய் இருக்குது, இங்கே குரு இருக்குன்னா இது நீசபங்க ராஜயோகமாகி பெரிய அளவில் வேலை செய்யும். ஆனால் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் நீச்சம் அடைகிறதுனால தன் பாக்கியங்களில் ஒரு குறை அந்த ஜாதகனுக்கு இருந்தே தீரும். ஒரு மனிதனுக்கு முதல் பாக்கியம் தாய் தகப்பன்,
அடுத்தது தான் கல்வி, குழந்தைகள், படிப்பு, மனைவி, தொழில் எல்லாம். முதல் பாக்கியம் தாய் தகப்பன், அதுக்கப்புறம் தான் அவனுக்கு சாமியே கடவுளே கூட. அப்போ இந்த மாதிரி பாக்கியங்களில் ஒன்று அவனுக்கு பங்கப்படும். இதை நீங்கள் எடுத்து பாருங்கள். நான் சொல்லும் கருத்தை ஒவ்வொரு விஷயத்தையும் இது அனுபவம், இதெல்லாம் பல ஜாதகங்களை பார்த்து தான் இந்த விதிகளை, இந்த பலன்களை நான் தைரியமாக பொது வெளியில் இதில் இப்போ வெளியிடுறேன். இது நீங்கள் பார்த்து இல்லைங்க இப்படிப்பட்ட அமைப்பை எனக்கு இல்லைங்கன்னா அந்த ஜாதகத்தை எனக்கு அனுப்புங்க, அதுக்கு உண்டானதை நான் தெளிவுபடுத்தியே சொல்கிறேன். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் மீன லக்னத்திற்கு அப்போ இந்த மாதிரி மீன லக்னத்திற்கு எந்த லக்னத்திற்கும் அந்த தர்ம கர்மாதிபதி கிரகம் நீச்சமடை. ஒவ்வொரு லக்னத்துக்கும் தர்ம கர்மாதிபதி ஒரு யோகத்தை செய்யும், ஒரு அவயோகத்தை எந்தெந்த லக்னத்துக்கு தருங்கிறத என்ன காரணம் என்பதையும் நான் விளக்கமாக சொல்லியிருக்கேன். இதை பார்த்து தெரிஞ்சுங்க. இதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் ஒரு வேளை இதுக்கு ஏதாவது எனக்கு அந்த யோகம் செயல்படலைங்கன்னா உங்கள் ஜாதகத்தை அனுப்புங்க, அதுக்கு உண்டான விளக்கத்தை நான் கொடுப்பேன். பொதுவாக ஒரு ஜாதகர்கள் ஜோதிடத்தை நாங்கள் ஜோதிடர்கள் எல்லாருமே எத்தனை யார் பெரிய மிகப்பெரிய ஜாம்பவன்களாக இருந்தாலும் சரி, ஒரு மரத்தடியில் உட்காந்து பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, ஓலை குடிச்சியில் உட்காந்து பார்க்குறவங்களாலும் சரி, இந்த ஜோதிட கலைங்கிறது ஒன்று தான் எல்லோருக்கும். அந்த கலையை பயன்படுத்துகிற விதத்தில் தான் அந்த ஜோதிடர்கள் வெற்றி அடைகிறார்கள். அந்த நுணுக்கத்தை ஜோதிடத்தில் யார் ஜோதிட விதிகளை முழுமையாக கரைச்சி குடிச்சவங்க யாருமே கிடையாது நிச்சயமாக. ஏன்னா இந்த ஜோதிட சம்மந்தப்பட்ட புத்தகங்களில் படிக்கிறதுக்கு ஒருத்தருக்கு இத்தனை பிறவி போதாது. அதனால் ஜோதிடர்கள் சொல்கிற கருத்துக்களை இதை பார்க்குற எல்லாருமே ஒரு முறை சோதனை பண்ணிப்பாங்க. அட்லீஸ்ட்டு அவங்க ஜாதகத்தை எடுத்தாவது இந்த மாதிரி இருக்கான்னு பாருங்கள். ஏன்னா இந்த அனுபவத்தில் இருக்கிறவங்க தான் இதை ஓரளவுக்கு சொல்ல முடியும். நான் ஒரு புத்தகத்தை பிடிச்சிட்டு அப்படி சும்மா மேடையில் பேசிட்டு போயிடலாம், அல்லது பொது வழியில் பேசிட்டு போயிடலாம், அதெல்லாம் விஷயம் அல்ல. அனுபவத்தை நீங்கள் எடுத்து பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை. இது சரியாக இருக்கா, இவர் சொன்னது கரெக்டாக இருக்கா அப்படின்னு. தப்பாக இருந்தால் கூப்பிட்டு கேளுங்க, நாகரிகமாக கேளுங்க. ஐயா இப்படி இருக்குது, நீங்கள் சொன்ன கருத்து ஒத்து வரலன்னு. ஏன்னா எல்லாராலையும் 100க்கு 100 சரியான பலன்களை விதிகளை சொல்லவே முடியாது, புது விதிகள்லாம் உருவாக்கவே முடியாது. அவங்கவுங்க அனுபவத்தை கொண்டு இப்படி இருந்ததுங்க, நான் பார்த்தேன் இந்த யோகம் இப்படி செயல்பட்டது, இப்படி தான் சொல்ல முடியுமே ஒழிய புதுசாக எந்த ஒரு விதிகளையும் யாராலையும் உருவாக்க முடியாது. எல்லாமே ஏற்கனவே இங்கே ஜோதிட விதிகளில் சொன்னதை தான். 9 கிரகங்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள், இதை தாண்டி எந்த ஜோதிடரும் யாரும் எதையும் சொல்ல முடியாது. இதை பல ஜோதிடர்களும் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் அது ஒன்றுக்கு ஒன்று எப்படி தொடர்பில் இருக்குது அப்படிங்கிறது தான், அதை கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் ஜோதிடருடைய ஒரு இது. சாதாரண என்னுடைய அனுபவத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஜோதிடத்துறைக்கு வருவதுக்கு முன்னாடி என்னுடைய தொழில் வேறு. அப்போ நான் இருந்ததில் நான் என் நிலைமைக்கு ஒரு இக்கட்டான நிலைமை. ஆனால் நான் பல ஜோதிடர்கிட்ட போய் இப்போ ஜாதகம் பார்த்தேன். இந்த துறைக்கு என்னை எப்படி கிரகம் கொண்டு வந்தது, அல்லது இறைவன் என்னை எப்படி இதில் இந்த கலையை எனக்கு கற்றுக் கொடுக்க வைக்கிறார் பாருங்க. ஒரு சோதனையை கொடுத்து பல ஜோதிடர்கிட்ட போய் நான் ஜாதகம் பார்க்குறேன். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொருத்தரும் சொன்ன வயசுலேயும் ஒரு விஷயம் இருந்தது. அப்பா உனக்கு சொத்து இருக்கும், அப்பா புகழ் பெற்றவர், இப்படி. ஒருத்தர் அம்மா உனக்கு இல்லைம்பாங்க, ஒருத்தர் அப்பா இல்லைன்றாங்க. இப்படி ஏதோ ஒவ்வொரு கருத்துக்கள். ஆனால் ஒவ்வொருத்தர் சொன்ன விஷயம் ஒவ்வொன்றும் சரியாக வந்தது எனக்கு ஒவ்வொன்று. அப்போ இதெல்லாம் நான் கணக்கு போட ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு ஜோதிடம்னா என்ன, லக்கணம்னா என்ன, ராசினா என்ன, ராகு கேது அப்படின்னா என்ன, கிரகங்கள்னா என்னங்கிற விஷயம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக புலப்பட ஆரம்பிச்சு இந்த கலையில் ஒரு ஈடுபாடு இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் நான் சின்ன வயசில் இந்த கலையில் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். எங்கள் அப்பா ராகு கேதுல இப்படி போகாதப்பா, சூளத்தில் போகாத இப்படிலாம் சொல்லுவார். நான் சிரிப்பேன். அந்த மாதிரி இருந்தோம். ஆனால் என்ன கடவுள் இந்த துறைக்கு கொண்டு வந்தார். ராகு கேதெல்லாம் பொய், ஜோதிடம் பொய்ன்னு சொல்ல என்ன இந்த கலைக்கு கொண்டு வந்தது அந்த என்னுடைய ஒரு சிரமமான ஒரு அனுபவம் தான். அப்போ கொண்டு வரப்போ தான் ஜோதிடம்னா என்ன. அப்போ 2 ஜோசியர், ஒரு வள்ளுவர், ஒரு கிராமத்தில் ஒரு கூட ஓர குடிசையில் கண் பார்வை கொஞ்சம் சரியான கண் பார்வை தெளிவில்லாதவர், ஒரு அழுக்கு வேட்டி கட்டிட்டு என்னை உட்காந்து பார்த்து சொன்னார். இன்னும் சொல்ல போனால் குளிக்க கூட இல்லை அவர். நம்மலாம் குளிச்சுட்டு பட்டை அடிச்சுக்கிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு வரோம். ஆனால் அந்த தொழில் நேர்த்தியை கடைப்பிடிச்சார் பாருங்க. அவர் கை கால் அலம்பிட்டு உட்காந்து ஜாதகத்தை எடுத்து பஞ்சாங்கத்தை எடுத்து ஒரு சில கணக்கில் போட்டு என்னுடைய அன்றைய நிலையை அப்படியே தொல்லையமாக நேரில் இருந்து பார்த்த மாதிரி சொன்னான். அவர்கிட்ட நான் பாடம் எப்படிங்கன்னு கேட்டேன். இல்லை இதுக்கெல்லாம் நிறைய சூட்சமாக இருக்குப்பா அப்படின்னாரு. அப்போ இந்த கலைக்கு அந்த துல்லியமாக வர்றதுக்குள்ளே நான் பல ஜோதிடர்களில் பார்த்துட்டேன். ஒரு குறைஞ்சபட்சம் நான் ஒரு 500-1000 ஜோதிடர்களில் பார்த்துருக்கேன். அப்போ 500-1000 பேர் சொன்னது தப்பா அப்படிங்கிற அர்த்தத்தில் நான் சொல்ல வரேன். ஒவ்வொருத்தர் சொன்னதுலேயும் ஒரு கருத்து அல்லது ஒரு உண்மை இருந்தது. ஆனால் என்னுடைய துல்லியமான நிலைமையை 2 பேரால் தான் சொல்ல முடிஞ்சது. ஒரு வள்ளுவர், ஒரு ஐயர். மிக துல்லியமாக என்னுடைய நிலைமையை சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி தான் அதுக்குள்ளேயே எனக்கு இந்த கொஞ்சம் பிடிபட ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பின்னாடி நூல்கள்லாம் வாங்கி படிக்க ஆரம்பித்து பல நூல்கள், ஜோதிட நூல்கள்லாம் நான் வாங்கி படிக்க ஆரம்பித்தேன்.
இந்த ஜோதிட புத்தகங்கள் வந்ததை படிக்க ஆரம்பித்தேன். அதை என் நண்பர்கள், என்னுடைய உறவுகள் இதெல்லாம் எடுத்து பார்க்க ஆரம்பித்து கணக்கு போட்டு சரியாக இருக்கா அப்படின்லாம் சில கணக்குகள் போட்டு தான் நான் பலன் பொதுவெளிக்கு சொல்ல ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு என்னுடைய ஜாதக ரீதியாக நான் ஒரு பிரச்சனையாக வாழ்நாள் முழுக்க சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். அது என்னன்னு சொல்ல விரும்பலை, ஆனால் நான் சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். அப்போ இந்த அமைப்பு இந்த ஏன் வருதுங்கிறத என்னுடைய ஜாதகத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சேன். அதை பல பேர் இதில் இப்படி இருக்கான், அவன் எந்த பிரச்சனையை தொடர்ந்து சந்திக்கிறான், அந்த யோகம்லாம் ஜோதிடத்தில் சொல்கிறாங்களே இதெல்லாம் பொய்யா சரியா அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து சொல்லி இப்போ என்னுடைய அனுபவத்தையும் புத்தகங்களில் வச்சு ஆராய்ச்சி பண்ணி இப்போ நான் அப்படியே படித்ததெல்லாம் மனப்பாடமாக பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. எனக்கு அந்த அனுபவம் இருந்தாலும் ஒரு சில சிக்கலான ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். ஜோதிட நூல்களில் சொல்லப்பட்ட விதியெல்லாம் சரியாக இருக்கா, இது ஏன் நடக்கலைன்னா ஆராய்ச்சி பண்ணி தான் நான் சொல்கிறேன். அதனால தான் உங்கள்கிட்ட நான் தைரியமாக என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நான் சொல்லும் கருத்துக்களில் பிழை இருந்தால் தவறு இருந்தால் என்னிடம் நேராக தெரியும், கேளுங்க, அதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். ஆனால் நிச்சயமாக பெரும்பாலும் இந்த கருத்து மிக சரியாகவே வரும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லி நிறைவு பெறுகிறேன். மறுபடியும் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மீண்டும் கடைசியாக சொல்கிறேன், எல்லாம் இதை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்டையும் சொல்லுங்கள். ஏன்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு யதார்த்தமான விஷயத்த நான் சொல்லணும்னு தான் அதை சொல்லிகிட்டு இருக்கேன், மிகைப்படுத்தலை. ஆகா இந்த ராசிக்காரனுக்கு சில பேர் இதெல்லாம் வீடியோவில் பாருங்கள் 300 கோடி வரும், 100 கோடி வரும், இன்னும் விருச்சிக ராசிக்காரன் ராக்கெட்டில் பறப்பாங்க, கும்ப ராசிக்காரன் கோடீஸ்வரனா கோபுரத்தில் உட்காந்துருப்பான், மேச ராசிக்காரனுக்கு மேன்மையான பலன் உண்டு. இப்படி ஒவ்வொரு ராசியை வச்சு சொல்கிறவங்க நிறையா இருக்காங்க. ஆனால் நடப்பதை சொல்லுங்கள். அப்படிலாம் 300 கோடிக்கு அதிபதியாக இருக்கிறதெல்லாம் ஏதோ ஒருத்தர் எல்லாத்துக்கும் வராது. அந்த யோகா அங்கே சித்திக்கணும். நான் பல மேடைகளில் சொல்லுவது என்னென்னா, ஜாதகத்தை வச்சு இத்தனை கோடி சம்பாதிப்பான், இத்தனை லட்சம் சம்பாதிப்பான்லாம் எண்ணி தர முடியாது. இந்த யோகம் இருக்குது. அவன் கோடீஸ்வரன், 1 கோடி வச்சிருந்தாலும் கோடீஸ்வரன், 100 கோடி வச்சிருந்தாலும் கோடீஸ்வரன், 10 கோடி வச்சிருந்தாலும் கோடீஸ்வரன். அந்த கோடீஸ்வரனுக்கு தாண்டி பல பேரை நம்ம வச்சுக்கலாம். பெரிய மகா கோடீஸ்வரன், மில்லியனர், ட்ரில்லியனர், அப்படி எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம். ஆனால் அந்த யோகத்தின் அளவை தான் நாம் சொல்ல ஒழிய அவனுடைய பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்த முடியுமோ ஒழிய கணக்கு மாதிரி துல்லியமாக ஆடிட்டிங்லாம் பண்ணி சொல்ல முடியாது யோகத்தில். அதனால் நீங்கள் பாருங்கள், ஜோதிடத்தை கேளுங்க, ஜோதிட கலையை நம்புங்க. ஆனால் எங்கே சரியாக வருதுங்கிறத பார்த்து அதை எடுத்துங்க. என்னடா இவர் யதார்த்தமான பலன் சொல்கிறாரு, இல்லை சும்மா இதாக சொல்கிறாரான்னு நினச்சிக்காரு. மிகைப்படுத்துகிற பலன் நான் சொல்லவே மாட்டேன். எப்பயுமே என்கிட்ட பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களை கூட நான் மிகைப்படுத்த பலன்னு சொல்லவே மாட்டேன். இருப்பதில் அவனுக்கு 70% பலன் இருக்குன்னா நான் 50% தான் சொல்லுவேன். இப்படி இருக்க போங்க, இப்படி நடங்க, அது யதார்த்தம். அந்த யதார்த்த பலன்னு சொல்கிறேன். நான் இதில் ஏதாவது நிறைகுறை இருந்தால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஃபோன் பண்ணி கூட கேளுங்க. இனி அடுத்த வாரம் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அடுத்த வீடியோவில் நன்றி, வணக்கம். கண்டிப்பாக சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். அன்பார்ந்த யூடியூப் சேனல் நேயர்களுக்கு மீண்டும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் இந்த ஜோதிடத்துறையில் குறைந்தபட்சம் ஒரு 18-19 ஆண்டுகளாக இருந்துகிட்ருக்கிறேன். என்னுடைய அலுவலகம் பவானி லட்சுமி நகரில் ஒரே இடத்துல தான் இருக்குது. இப்போது நான் இந்த திருமண பொருத்தத்தை நிறைய பேத்துக்கு பார்த்து கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஏகப்பட்ட பேர் நிறைய பேத்துக்கு பார்த்து சொல்லியிருக்கேன். அந்த பொருத்த வாழ்க்கையெல்லாம் ஏதோ நல்லபடியாக ஆண்ட புண்ணியத்தில் 98% நல்ல முறையிலே இருக்காங்க. நல்ல குழந்தைகள். இது ஏதோ ஒரு 1%, 2% எதிர்பாராமல் சில தர்ம சங்கடங்கள், பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனால் 98% வெற்றி அடைஞ்சிருக்கு. அந்த அடிப்படையில் சில பேர் வேண்டுகோள் இணங்க இப்போ ஒரு புது சேவையை தொடங்கியிருக்கேன். பூச்சரம் மேட்ரிமோனியல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இப்போ நான் புதுசாக தொடங்கியிருக்கேன். அது இப்போ தான் ஆரம்பம். அதில் நீங்கள் அந்த குரோமில் போய் பார்த்து போட்டிங்கன்னாவே பூச்சரம் மேட்ரிமோனின்னு போட்டிங்கன்னாவே அந்த என்னுடைய விளக்கம்லாம் வந்துடும். அதில் பதிவு செய்கிறவர்களுக்கு நான் ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்தலாம் அப்படின்னு இருக்கிறேன். எப்படி அப்படின்னா, எங்கிட்ட ஒரு அந்த அதில் சில சலுகை எப்படி கட்டணம், எந்த இதில் பண்ணால், எந்த இது ரீதியாக எப்படி எடுத்துகிட்டா, எந்த பிளான் அடிப்படையை தேர்ந்தெடுத்து என்னென்ன மாதிரி சலுகைகள் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கேன். நானே ஒரு ஜோதிடங்கிறதுனால இந்த ஆன்லைனில் பொருத்தம் பார்க்குறப்ப ஒரு பிளான், குறிப்பிட்ட ஒரு பிளான் தேர்ந்தெடுத்திங்கன்னா அந்த பிளானில் மாதம் 5 ஜாதகம் நீங்கள் இலவசமாக பொருத்தம் பார்த்து கொள்ளலாம். அதாவது வேறு எங்கேயாவது தேர்ந்தெடுத்தது கூட என்கிட்ட எடுத்ததையே நீங்கள் பொருத்தம் பார்க்கணுன்னு நினச்சா நாங்கள் தேர்ந்தெடுத்து தரதை பொருத்தம் பார்க்கணும், அதுக்கு தனி கட்டணம், அதெல்லாம் அதில் விவரம் கொடுத்துருக்கு. ஆனால் இந்த ஒரு குறிப்பிட்ட பிளானில் சேர்றவங்களுக்கு மாதம் 5 பொருத்தங்கள் வேறு எங்கேயாவது எடுக்கிற பொருத்தத்தை ஆன்லைனில் அனுப்பிச்சு இலவசமாக பலன் தெரிந்து கொள்ளலாம். ஒரு குறிப்பிட்ட பிளானில் சேர்றவங்களுக்கு சில சலுகைகளையும் அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதெல்லாம் அந்த இதில் போய் பார்த்துங்க. இதற்கு உங்களுடைய ஆதரவு வேணும். இதெல்லாம் நான் ஒரு கட்டணங்கிற அடிப்படையை விட சேவைங்கிற நோக்கத்தில் தான் செய்கிறேன். ஏன்னா இந்த ஜோதிட துறையில்
என்னுடைய ஒரு 19 ஆண்டுகள் அனுபவத்தில் ஓரளவுக்கு என்னுடைய வாடிக்கையாளர்களை நான் திருப்திப்படுத்தி தான் அனுப்பிச்சிருக்கேன். பொருத்தம் பார்த்ததுலேயும் வெற்றி அடைஞ்சிருக்கேன். இதெல்லாம் நான் விளம்பரப்படுத்திக்கிறதும் இல்லை, எனக்கு விளம்பரமும் கிடையாது. இப்போ கூட இந்த யூடியூப் சேனல் தொடங்கினதெல்லாம் ஜோதிட கருத்தரங்கள் என்ன பேச கூப்பிட்டாங்க. போய் பேசி நல்லா பேசுகிறீங்க, நல்லா இருக்குது, உங்கள் கருத்துக்கள் நல்லா இருக்குன்னு பல ஜோதிடர்கள் பாராட்டியிருக்காங்க. சில பொதுமக்களும் இந்த இதை பார்த்துட்டு என்கிட்ட ஃபோனில் கான்டாக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து வந்த ஆர்வம் தான் இப்போ இந்த யூடியூப்பில் நான் வரேன். இதெல்லாம் ஆரம்பித்து பேசுகிறதுக்கு நான் ஒரு ஆர்வமாக இருக்கேன். இதை இந்த ஜோதிட கலையை பற்றி மக்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தில் தான். என் ஜோதிடத்தை நான் மிகைப்படுத்தி பேசவே மாட்டேன். நான் எப்பயுமே என்னுடைய ஜோதிட பேச்சுக்கள் எங்கேயுமே எங்கள்கிட்ட பலன் பார்க்க வரவங்களுக்கு கூட நான் மிகைப்படுத்தி ஜோதிடத்தை தலைப்பை கவர்னுங்கிறதுக்கோசரம் இந்த மிகைப்படுத்தின விஷயத்தெல்லாம் வைக்க மாட்டேன். என்ன யதார்த்தம் இருக்கோ அந்த யதார்த்தமான விஷயங்களை தான் நான் சொல்லுவேன். ஜோதிட பரிகாரங்களும் கோவில், திருமணம், இந்த மாதிரி விஷயம்தான். கோவில் பரிகாரங்கள், தெய்வ வழிபாடுகள், இந்த கிரக சேர்க்கைக்கு இது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இந்த மேட்ரிமோனியில் நான் புதுவிதமாக பண்ணுறேன். அதனால் இதில் விளம்பரத்தன்மை விட உண்மைத்தன்மை அதிகம் இருக்கும். தகுதியான நபர்களை நான் கொடுப்பேன் அப்படிங்கிறத சொல்லி, இதற்கு உங்கள் ஆதரவு வேணுங்கிறத சொல்லி, பூச்சரம் மேட்ரிமோனி இதை நீங்கள் இதில் போட்டு பார்த்து லைனில் வாங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம். அது எப்படி சார் பண்ணிருக்காங்க அங்கே பார்ப்போம்.